Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனல்ல சூப்பரான வாழைக்காய் வறுவல் இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா மெத்துன்னு இருக்கக்கூடிய இந்த வாழைக்காய் வறுவலை ரொம்பவே சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்ய போறோம். அப்படிப்பட்ட இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடிக்கனமாக இருக்கக்கூடிய கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நசுக்கி வச்சுருக்க ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு லேசாக நசுக்கி வச்சு இதில் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப மேஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து ரஃபாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 வாழைக்காயை எடுத்திருக்கேன். மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து சீவிட்டு எந்த அளவுக்கு சீவ முடியுமோ அந்த அளவுக்கு சீவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கிணத்துல வந்து இந்த வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மேலே அந்த தோலோடு இருந்ததுன்னா அது நாராக வரும், சாப்பிடும்போது அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி விட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடும். தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. வாழைக்காயை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா முழுசாக வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போது இந்த வாழைக்காய்க்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த குழம்பு பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணணுங்கிற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மிளகா பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் கடாய் ஃபுல்லாக இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம கடாய் ஃபுல்லாக பரப்பி விட்டதால் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காமல் வாழைக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்துடும். நம்மளோட வாழைக்காய் பொரியல் அட்டகாசமாக தயாராகிருக்கு. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸான எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.